ஜெய் வாராய். மேசராசி, மேசராசியில சூரிய பகவான் இருந்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும், எப்படிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேசராசியில சூரிய பகவான் இருக்கும்போது இவர் மேச ராசியில இருந்து பார்த்தோம்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. அவர் மேச ராசியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது பூர்வ புண்ணியத்தினுடைய பலாபலன் இவருக்கு கிடைக்கும். அவர்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இவருக்கு பரிபூரணமா கிடைக்கும். இவருக்கு தலைமை பண்பு, தலைமை பதவி, தலைமை பொறுப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். எங்க போனாலும் இவர் தான் ஒரு மதிக்கத்தக்க வகையில இவருடைய செய்கைகள் இருக்கும். பிறர் போற்றும் வகையில இவர் இருப்பார். ஒரு கிராம முக்கியஸ்தராகவும் ஏதாவது ஒரு அரசாங்க பதவியில போனாலும் ஒரு பெரிய பதவியில நிர்வாகக்கூடிய ஒரு பொறுப்பு இவருக்கு சேரும். கிராமத்தினுடைய கட்டுப்பாடு இவருடைய கையில இருக்கும். மொத்தத்துல இவருக்கு ஒரு தலைமை பதவி, தலைமை நற்பண்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இவரு இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா இது பூரா ஒரு மாற்றங்களா நடக்கும். ஒரு பெரிய பதவிக்கு தேர்தலில் போட்டியிடும் போதும் சரி, அது நமக்கு ஒரு தோல்வியை உண்டு பண்ணும். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை எதிர்பார்த்திருப்போம், அதுல பிரச்சனை உண்டு பண்ணும். தான் பெற்ற குழந்தைகளே நமக்கு எதிரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளா உருவாகும். குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களால ஒரு நன்மைகள் இருக்காது. குழந்தைகள் தாமதமாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்கும். ஜெய் வாராய்.